நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, ஒரு மாலை வேளையில மாடு வந்து வயல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்படி இந்த ஒரு சூழல்ல உங்ககிட்ட ஒரு தகவல் வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. இப்ப 2 நாட்களுக்கு முன்னால செய்தித்தாளில் ஒரு செய்தியை பார்த்தேன். அதை பார்த்த உடனே இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசு வந்து அறுத்துட்டே இருந்தது. அதுக்கோசரம் இந்த காணொலி பதிவு. நாம் தமிழர் கட்சியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய ப. சிதம்பரம் தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகி கூட்டத்தில் மனம் குமரி பேசியிருக்காரு. அந்த ப. சிதம்பரம் அவர்களுக்கு சில கேள்விகளை தான் எழுப்பி இந்த காணொலி வந்து பதிவு செய்ய போறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்ன விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கு. அதனால அந்த தேர்தலுக்கு வந்து நம்ம அனைத்து வகையிலும் வந்து தயாராக வேண்டியது நமது பொறுப்பு. அதாவது நிதி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, களப்பணியாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலும் நம்ம வந்து சிறப்பாக இந்த தடவை நம்ம செயல்படணும். அதை பற்றி வரும் நாட்களில் நம்ம விரிவாக பேசுவோம், விரமா பேசுவோம். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேராக காணொலிக்குள்ள போகலாம். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இப்பதான் சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் முடிவு அப்படிங்கிறது வந்தது. இந்த தேர்தல் முடிவுல நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு 10% அதிகமாக, ஒரு அதிகபட்சம் ஒரு 15% வரைக்கும் வாக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்சி உறவுகள் அதிகம் எதிர்பார்த்தாங்க. நம்ம வாங்கினது என்னமோ 8% வாக்கு தான் வாங்கினோம். 8.22 வாங்கினோம். எப்படியும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நம்ம உருவெடுக்க போறோம். இதை பார்த்துட்டு இப்படி தேர்தல் முடிவு இந்த மாதிரி வந்ததை பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சி 8% வாக்கு வாங்கி மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட போறதை பார்த்துட்டு பல முனையில் இருந்தும் நாம் தமிழ் கட்சி மீதும் நான் சீமான் மீதும் பல தாக்குதல் வந்து தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சியினுடைய ப. சிதம்பரம் தங்களுடைய கட்சியின் நிர்வாகி கூட்டத்தில் நாம் தமிழ் கட்சியிடம் இந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மனம் குமரி பேசியிருக்காரு. ஏன்டா ப. சிதம்பரம் இந்த அளவுக்கு மனம் குமரி பேசியிருக்காரு அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 40 தொகுதியிலும் நாம் தமிழ் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள்ல சிவகங்கையில போட்டியிட்ட சகோதரி எழிலரசி அவங்க தான் அதிகபட்சமான ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது 1,63,000 ஓட்டுகளுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. 15.51 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்படி ப. சிதம்பரத்தினுடைய இந்த குமுறலுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவருடைய சொந்த தொகுதி சிவகங்கை இல்லையா, அதனால இதை பார்த்து ரொம்ப குபிரி போயிருக்காரு. இப்ப ப. சிதம்பரத்துக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றீங்களே, அப்படி என்ன எச்சரிக்கையா இருக்கணும்? அப்படி நாம் தமிழ் கட்சியும் சீமானின் தம்பிகளும் என்ன பண்றாங்க? அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? நாங்க என்ன ஏதாவது தீவிரவாத செயலில் ஈடுபடுறோமா, இல்ல கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுறோமா, இல்ல என்ன காரணத்துக்காக நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? நாங்க என்ன பண்றோம்? மரக்கன்றுகள் நடுறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடுறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு வளர்த்திருக்கோம். இன்னைக்கு குருதி கொடையா கொடுக்குறோம். இன்னைக்கு தலைவருடைய பிறந்தநாள் என்று இன்னைக்கு குருதி கொடையை கொடுத்து இன்னைக்கு பல உயிர்களை வந்து காப்பாத்திட்டு இருக்கோம். பல ஏரி குளங்களை தூர்வாரி அதை வந்து சீரமைப்பு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பல சமூக நலப்பணிகளை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இதுல பார்த்து நாம் தமிழ்ச்சி சீமானையும் சீமானின் தம்பிகளையும் பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? ஏன் உங்க இந்த வைத்தறிச்சலுக்கு என்ன காரணம்? நாங்க என்ன ஒன்ன மாதிரி அமைதி படைங்கிற பேர்ல ராணுவத்தை வந்து இலங்கைக்கு அனுப்பி அங்க வந்து ஆயிரக்கணக்கான உறவுகளை வந்து அப்படி கற்பழித்து அங்க வந்து கொடுமைப்படுத்தி நாங்க என்ன கொன்னோமா, இல்ல அந்த மாதிரி வந்து கொலை கூட்டத்தில் ஈடுபட்டோமா, இல்ல அதுக்கப்புறம் இலங்கையில நடந்த அந்த இன அழிப்புக்கு உறுதுணையா நாங்க ஏதாவது காசு பணம் இல்ல பொருள் உதவி இல்ல ஆயுத உதவி இந்த மாதிரி கொடுத்து நாங்க எதுக்கு உதவி பண்ணோமா, இல்ல நாங்க இந்த மாதிரி எந்த குற்ற செயல நாங்க ஈடுபட்டோம்? எதற்காக இந்த மாதிரி நீங்க வார்த்தையை பதிவு பண்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த இடத்துல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க போய் முன்ன நிற்கிறது நாம் தமிழ் கட்சியும் சீமானின் தம்பி தங்கைகளும் தான். நீங்க அப்படி என்ன போராட்டத்தில் நீங்க வந்து முன்ன நின்றீங்க? இன்னைக்கு எந்த போராட்டமா தான் சரி, இன்னைக்கு ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், எந்த போராட்டமா தான் சரி, அங்க போய் முன்ன நிற்கிறது களத்தை நிற்கிறது நாம் தமிழ்ச்சியும் சீமானும் தம்பி தங்கைகளும் தான். அப்படி மக்களோடு மக்களா நிக்கிற எங்களை பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய வயிற்றெரிச்சல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. அதனால இதை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். இன்னும் இந்த தேர்தல் இல்ல, அடுத்து 2026 தேர்தல் இன்னும் முழுமையான ஆட்டமே இருக்குது. அதுல நாம் தமிழ்ச்சி வாங்குகிற வாக்கு வங்கி இதை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க கும்பிட போறீங்க அப்படிங்கிறத 2026 தேர்தல் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்க நண்பர்களே, இப்படி நாம் தமிழ் கட்சியை நோக்கியும் அண்ணன் சீமானை நோக்கியும் தம்பி தங்களை நோக்கியும் பல கூர்மையான அவதூறு ஈட்டிகள் வந்து பாய்ந்து கொண்டுதான் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம நிச்சயம் 2026 தேர்தலில் பதில் சொல்லுவோம். அதற்காக நமது கட்சி உறவுகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும். 2026 நாம் தமிழ் செல்ல வேண்டும். நான் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். இதற்காக நமது கட்சி உறவுகள் அனைவரும் களத்தில் திட்டமிட்டு வியூங்களை ஏற்படுத்தி நிச்சயம் சிறப்பாக செயல்படணும். நிச்சயம் சாதித்து காட்டுவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.